ஜெபம் செய்யும். நல்ல முழங்கள் படிடும். மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதாய் கூடி வந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது ஸ்தோத்தரிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தேவாதி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் திருப்தியைப்படுத்தி அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சிங்காசனத்தின் அதிபதியை நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம் என்ற உணர்வை எங்கள் எல்லாருக்கும் தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நீங்கப்பா. வானாதி வானங்களை ஆளுகை செய்கிற தேவன் நீங்கள். சர்வ பூமியின் ராஜாதி ராஜா நீங்கள் ஏசப்பா. உண்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்திரிக்க ஏற்ற பலனை எங்களுக்கு தருவீராக. ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. முழு பலத்தோடு உண்மை ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். இப்படி பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நிர்விசாரமான ஒவ்வொரு ஜனங்களுக்காக செபிக்கிறோம். ஏற்ற வேளையிலும் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களை ஆராதிக்கணும், உங்களை தேடணுங்கிற ஆசையை அவங்க உள்ளத்தில் வைக்கும்படியாக செபிக்கிறோம். தெய்வ பிரசன்னத்தில் எங்களை நிரப்புங்க. ஆவியானவர் இந்த ஆராதனையை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய அருமையான தாசனை நீங்கள் விரும்புகிறபடி எங்கள் மத்தியில் பயன்படுத்துங்க. ஆவியானவருடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உட்காரும். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 4வது பாடல். குமாரனாதித்ரீகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதித்ரீதா குமாரனாதித்ரீகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். முதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன், நீத முதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன், நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன், நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர உரைந்த நித்திய வேத குணாக, நிறைந்த சத்திய ஞான மனோகர உரைந்த நித்திய வேத குணாக, நீடுவாரி தெரிசோழமே திரியை மோடு பாவையில் அருள் செய். ஆதித்ரீதா குமாரனாதித்ரீகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். எங்கனும் நிறைந்த நாதர் பரிசுத்தர்கள் என்றைக்கும் பணிப்பாத, துங்கமாமரை பிரபோதர் கடைசி நடு சோதனை செய்ய தினித, பங்கில்லான் பாவம் இல்லான் பகரடி முடிவில்லான், பங்கில்லான் பாவம் இல்லான் பகரடி முடிவில்லான். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும், பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என். பன்பதாய் சுயம்பு வேகன் அன்பிறக்கதையால பிரவாக, பன்பதாய் சுயம்பு வேகன் அன்பிறக்கதையால பிரவாக. பாதலத்தில் சிருஷ்டிப்பும் பாலனத்தையும் தாய் நடத்தி அருள். ஆதித்ரீதா குமாரனாதித்ரீகருக்கு அனவரதமும் அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினால் நாம் நீரத்தில்லாமல் அழிந்து, தீவிரம் அருகில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவ திருவுளம் உணர்ந்து, பாதக கூயி தந்த பாலனை சுவை கொண்டு, பாதக கூயி தந்த பாலனை சுவை கொண்டு,
பரணிகள் மீசைதையை வைத்தனர் இது நன்று. பரணிகள் மீசைதையை வைத்தனர் இது நன்று. பகந்த தன்னடியாக்கொரு சஞ்சலம் இடங்கள் வந்த போது தயவாக பாரி நேரிடும் ஞான சேதம் முதல் சூரியன் முதல் சிதறும். ஆதிப்பிதா குமாரனாவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிப்பிதா குமாரனாவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று உன்னத பாடல்கள் 1594வது பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடல் 1594வது பாடல். தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இல்லை, அப்படி தானே? ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆமாம், தம்முடைய நீதியின் கருத்தினால ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்தி வருகிற தேவன் ஆண்டவர் தான் நமக்கு பலன் இல்லை, அப்படி தானே? நம்முடைய பலன் யார்? ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், சில பேர் சொல்லுவாங்க நல்லா பணபலம் உள்ளவருப்பா. என்ன பலனு? பண பலன். அவங்களுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சில பேர் நினச்சிவாங்க. ஆமாம், ஆள் பலம் பணபலம் இதெல்லாம் காட்டிலும் பெரிய பலம் யாருடைய பலம் தான்? தேவனாகிய கர்த்தருடைய. ஆமாம், அந்த தேவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுல தான் உண்மையே இருக்குது. அந்த தேவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுல தான் உண்மையே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை பொருந்திய தேவனாகிய கர்த்தர் அவர். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் ஜெயம் கொடுக்கிற, ஆமாம், வெற்றியை கட்டளையிடுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் சகல அற்புதங்களையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன், உண்மையும் ஒருக்கமும் நிறைந்த தேவன், நம்மை காக்கிற தேவன். என்ன செய்யறது இல்லையா? அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும். ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு நாள் ஒரு சவால் விட்டார். பாகால் தெய்வமானால் அதை வணங்குங்கள், ஆண்டவர் தெய்வமானால் ஒரு சவால் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பே போடாமல் ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்து மேலே நிறைய கறியெல்லாம் வைக்கணும், பலியிட்டு அந்த ஆடு மாடெல்லாம் என்ன செய்யணும்? வைக்கணும். தேவன் அன்னைக்கு என்ன செய்தார்? ஜீவனுள்ள தேவன் அந்த பலிபீடத்தில் இருந்த கரியை மட்டும் இல்லை, இந்த கல், அந்த இடத்துல இந்த மண், அங்கே சுற்றி சுற்றி தண்ணி ஊற்றிருந்தார், அதெல்லாம் என்ன செய்தார்? ஆனால் மற்றவர்கள், அவர் சொன்னார், எப்பா நல்லா கூப்பிடுங்கப்பா, ஒருவேளை அவர் தூங்கிக்கிட்டு இருப்பான்ப்பா. அவன் என்ன செய்வான்? உங்கள் சாமி தூங்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் தட்டி எழுப்புற மாதிரி நினச்சிங்க, கூப்பிடுங்க அப்படின்னா ரொம்ப கிண்டல் பண்ணார். ஆனால் நம்முடைய தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கண் விழித்து நம்மை பாதுகாக்கிற தேவன். அதனால் அந்த நினைவோடு உற்சாகமாக, ஆண்டவரே நீர் எனக்கு வெற்றி கொடுக்கிற தேவன் என்று உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். சரிதானா? பாடலாமா? எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா ஓடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன்
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். சொல்லுவோமா எல்லாரும்? கர்த்தரே என் பலன், நாம் எல்லாம் எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். தோற்றப்பா வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். தோற்றம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். சத்தத்தை வைத்து சொல்லுவோமா? ஆமெல்லா வாழ்நாளெல்லாம் தோற்றம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர் நீங்களாப்பா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கு அவரே ஜெயம் கத்தானவர். ஆமெல்லா ஹல்லேலூயா. ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். Yes, we exalt you, Lord. Amen, Lord. உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். எல்லாம் சொல்லுவோமா? உள்ளத்தை ஆள கலந்து எனக்கு வாழ்வி அளிக்கிற தேவன் நீங்க தான் பார்த்து சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்து. உங்களை உயர்த்துவோமா? ஆமென். ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவர். ஓய்
இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுவோமா எல்லாரும்? என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுவோமா? ஆமென். எனக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் நீங்க தான் பார்த்து சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஓ glorious Lord, எங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிற தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுவோமா? எல்லாரும் உள்ளத்தினால தந்து ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன். ஆமென். உங்களை நாங்க உயர்த்துகிறோம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த துணியால் உயர்த்துவேன். எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. வானத்திலும் உயர்ந்த தேவன் அவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி என்று சொன்னவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த துணியால் உயர்த்துவேன். 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 ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Praise you Lord. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஓ ஹதரா ஷபாது லஹா சுந்தரமா ரிகது லஹா சகதலமா. அவரே சிங்காசனத்தில் வீட்டிற்கு அதிகாரம் படைத்தவர். அவரே சிங்காசனத்தின் அதிபதி. வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதுபடி என்று சொன்ன ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் அடைகிறவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தினால தந்த அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுவோமா? அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கர்த்தர், அவர் மகிமை நிறைந்த தேவன். உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர். ரத்தம் சிந்தி வெளியேறப்பட்ட தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயும் நானும் வந்திருக்கிற இந்த ஆலயம் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால அவர் மீட்டு கொண்ட திருச்சபை இது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் சம்பாதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அப்பா எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்களுடைய விக்கிரங்கள் மாறுவதாக, எங்களுடைய கண்ணீர்கள் மறைந்து போவதாக. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரமானவரே,
சர்வ வல்லமையுள்ளவரே, சாவாமையுள்ளவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? அவரே ஆராதனைக்குரியவர், அவரே கத்தாதி கத்தா, அவரே ராஜாதி ராஜா, அவரே மகிமைக்குரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர், அவர் சாவாமையுள்ளவர், ஜீவனின் அதிபதி அவர். இபஹா மஹூசஹா பதுலா மிகுரஹாத லஷந்தரனிக பலபு ஹரபா ஹபிதஹால ரஷமதுரஹபா. உன்னை பலப்படுத்தி உன்னை வழி நடத்த வல்லமையுள்ள தேவன் அவர் மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான். இந்த வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா தோல்விகளையும் ஜெயமாக மாற்ற வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. We praise you, Holy Lord, we praise you, Holy Spirit. Hallelujah, hallelujah. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்களுடைய பலன் ஆண்டவரே, உடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி நடத்துகிற தேவன் நீங்க தாப்பா. ஓ praise you Lord, praise you Holy Lord. எல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். நீதியே அவர்தான் நடத்தணும். பலன் அல்ல, ஒரு மனிதனுடைய ஆலோசனை அல்ல, அவருடைய சுய ஞானத்தினால் அல்ல, அவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்கி நடத்துகிற தேவன். அப்பா பார்த்து சொல்லுவோமா? ஓ ஜீசஸ். நீதியின் கரத்தினாங்கே நடத்துவா. கர்த்தரே என் பலன். சொல்லுமா? கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்க வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு செலுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களையும் வைத்து சொல்லுவோம். அப்பா பார்த்து பாடுவே ஆனந்த தோனியாய் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே
நடத்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உருவாக்கினவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, அல்பாவும் ஒமேகாவுமான எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்வது எங்கள் எல்லாருக்கும் கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் நீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. சிகபோதரா சந்தரரியா மிகதா ஹதாலர ஷபுஹாதரி மிகமலுரு ஷக்கரபா ஓ ஹதல ஷமாதுரியா கலர ஷபதுரியா. We praise you, Holy Lord. We praise you, Holy Spirit. We praise you, Abba Father. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் பெரிய தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். We glorify you, Lord. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்க ஒருத்தர் மட்டுமே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரும் நீங்க தாப்பா. கனத்திற்குரிய ராஜாதி ராஜாவும் நீங்க தாப்பா. உண்மையை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உண்மையை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். நின்றவண்ணமாக சங்கீதம் 140 சங்கீதம், மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 140 சங்கீதம் 1 முதல் 13 முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. கர்த்தாவே, துர்மான்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வலியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடும். ஆண்டவராகிய கர்த்தாவே, ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாகாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும். என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாக்கி மயம்டாதகாமே. அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றே எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உத்தெழுதலும் நித்திய ஜீவனும் உன்னென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் உடைய டைட்டஸை வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும்போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும் யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்துக்கு பணிவிடைக்காரரை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனீமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகலேயின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரபியாவும் அவன் குமாரர் சகோதரருமான 18 பேரையும், மெராயாரின் புத்திரரில் அஷபியாவும் அவனோடே எஷாயாவும் அவன் சகோதரரும் அவன் குமாரருமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கும் பணிவிடைக்காரராக வைத்த நிதனிமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய செரபியாவையும் அஷ்பியாவையும் அவர்கள் சகோதரரிலே 10 பேரையும் பிரித்தெடுத்து ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறைவான வெள்ளி பனிமுட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல் எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்து கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நிறுத்தி வாங்கி கொண்டார்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அவர் உட்கார்ந்தோண்டமாக உன்னத பாடல்கள் 1197வது பாடலை பாடும். 1197வது உன்னத பாடல்.
பன்னிரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எனக்காய் தேவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் தேவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்திலே கடந்து வந்த நாங்கள் எங்களையே உமக்கு ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய தாசனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்ததின் நோக்கங்கள் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தில் அல்ல ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆவியானவர் மகனை பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆவியானவர் எங்கள் மத்தியில் பயன்படுத்துவீராக. நீர் எப்படி எங்கள் மத்தியில் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அப்படி உம்முடைய மகனை எடுத்து நிறுத்தி பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லா அன்பு சகோதர கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாச்சினாலே பேரின்பந்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பேரானந்தம் தான். சங்கீதக்காரர் சொல்லார், உம்முடைய சமூகத்தில் பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் தேடி வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு பேரின்பமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது. நான் உள்ள நுழைவுமே ஒரு அருமையான பாட்டு பாடிட்டு இருந்தது. கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது என்ற ஒரு பாட்டு. அதனால் அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக்கி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா வெளியே இருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வேறு விதமான ஆசீர்வாதம், ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வேறு விதமான ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதம் மிகவும் விசேஷித்தது. ஹல்லேலூயா. அதான் அவருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னது அவங்களுக்கு என்னாச்சு? இந்த சந்தோஷம். ஏன்னா ஆலயத்திலிருந்து நன்மைகள் அநேக காரியங்களை வேதத்தில் சொல்லலாம். ஆலயத்திலிருந்து அநேக பேர் நன்மைகளை பெற்றுக்கொண்டு போனாங்க.
இன்றைக்கி சுருக்கமாக ஒரு சில காரியங்களை கர்த்தர் எவ்விதமான ஆசீர்வாதங்களெல்லாம் கொடுக்க போகிறாரு. இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆசீர்வாதம் சொல்கிற எல்லாம் ஆசீர்வாதத்தை சொல்கிறாங்க. ஆனால் நானும் ஜெபிச்சு தான் பார்க்கேன், நானும் ஆலயத்துக்கு வந்து தான் பார்க்கேன், நானும் கொடுத்து தான் பார்க்கேன், எல்லாம் செஞ்சு தான் பார்க்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, நன்மை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்? பல வகையில் திகைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்னெல்லாம் கொடுப்பான்னு சொல்லி ஒரு 2 காரியத்தை 3 காரியத்தை சொல்லிவிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். சரியா? பார்த்து அர்ப்பணிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் கடந்து செல்ல போகிறீங்க. சரியா? சரி, இப்போ சுருக்கமாக ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நாம் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையிலே முதலாவது உலகத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், 2வது பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இப்போ உலகத்தின் பழக்க வழக்கத்தினால கட்டப்பட்டிருக்கிற நாம் விடுவிக்கப்படும்படியாக கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே இப்போ பேசும். சரியா? ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவாராக. யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு யோசுவா சொல்லுகிறார், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அற்புதத்தை மாத்திரம் இல்லை, அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர், நாம் தேடி வந்திருக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர், நம்மை அற்புதங்களினாலே ஆசீர்வதித்து நம்மளை மகிழ பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அநேக அற்புதங்களை செய்வார். ஒரு அற்புதம் மாத்திரம் இல்லை, அநேக அற்புதங்களை செய்வார். இங்கே யோசுவா சொல்லுகிறார், அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறார். எந்த காரியத்திலெல்லாம் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு சுருக்கமாக ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷத்தில் பகிர்ந்து கொண்டு அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சொல்லி அது ஒரு 10-20 நிமிஷம் பார்த்து அர்ப்பணிக்க போகிறோம். சரியா? அதுதான் மிக முக்கியமான காரியம். அற்புதம் செய்வாருங்கிறத ஈஸியாக வாங்கி எல்லாம் பார்த்துடலாம். ஆனால் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வழி என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். சரியா? சரி, முதலாவது ஆண்டவரையே கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியத்தில் அற்புதங்களை செய்வார். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வார்த்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. உங்கள் மன விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு அற்புதம் செய்வது லேசான காரியம். ஆமென். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அங்கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, அலமோதி கொண்டிருந்தாங்க, சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாங்க, தவித்து கொண்டிருந்தாங்க, ஐயோ என்று சொல்லி கூக்குரல் இட்டு கொண்டிருந்தாங்க. அவருடைய சத்தம் தேவனுடைய சமூகத்தில் போய் சேர்ந்தது. உடனே ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து என்ன செய்தார்? மோசையை பார்த்து, எப்பா, இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறேன், நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி மோசையை அழைச்சார். மோசையை பயன்படுத்தினார், எல்லா ஜனங்களையும் விடுவித்தார். இப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சுட்டாங்க? விடுவிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பரத்திலேருந்து மண்ணாவை கொடுக்குறார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்க்கிறார். இவங்க கடுமையாக உழைச்சாங்க, பயங்கரமான உழைப்பு, வேலை கடுமையாக. அவன் வாழ்க்கையை கூட கசப்பாக்க முடியாத, ஜீவனை கசப்பாக்க முடியாத கடுமையான வேலை. கசைக்கு புழிஞ்சிட்டான். அப்படி வேலை பார்த்தவனுக்கு இங்கே ஃப்ரீயாக
எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். மண்ணை இலவசம், என்னது தண்ணி இலவசம், கால் வீங்கலை, சட்டை பழசாகலை. பிள்ளை வளர வளர ட்ரெஸ் என்னது? கரங்களை தட்டுங்களேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. அப்போ தினசரி புது வஸ்திரத்தை கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு இஞ்சி வளர்ந்தாலும் ஒரு இஞ்சி புது ட்ரெஸ். பாதரட்ச தேய்ஞ்சு போகல. அப்போ ஒவ்வொரு நாளும் பாதரட்சை என்னது? அப்போ அந்த பாதரட்சை கூட என்ன செய்யல, அதையும் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு கருணை உள்ள ஆண்டவர், எவ்வளவு கர்சனை உள்ள ஆண்டவர். தேவையெல்லாம் கொடுக்குறாரு. சட்டை பழசாயிடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். காலையில் போட்ட சட்டையை மத்தியானத்துக்கு மேலே போட முடியல, நாருது. அங்கே என்னது? பழசே ஆகலை, கால் வீங்கவும் இல்லை, பாதரட்சை தேயவும் இல்லை. பாதரட்சை என்ன செய்யுது? வளருது. வளர 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 அதுவும் வளர்ந்துட்டு இருக்கு. இப்படியாய்ப்பட்ட சூழலில் எல்லாத்தையும் கர்த்தர் போஷித்து கொண்டிருக்கிறாரு. இந்த பயல்களுக்கு திடீர்னு ஒரு விருப்பம் வந்துட்டு. என்ன விருப்பம் வந்தது? மாம்சம் சாப்பிடணும், இறைச்சி சாப்பிடணும். வீட்டில் சொல்லுவாங்கள்ல, என்னையா தினசரி புளிக்குழம்போ அந்த குழம்பும் இந்த குழம்பும் வச்சுருக்க, என்னைக்கா ஒரு நாள் கறி குழம்பு வச்சான்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி இந்த பயல்களுக்கு திடீர்னு மாம்சம் சாப்பிடணும், இறைச்சி சாப்பிடணும்னு திடீர்னு விருப்பம் வந்துட்டு. மோசையிட்ட போய் எனக்கு இறைச்சி தான் அப்படிங்க. மோசை தன்னால் அலறான், அந்த 6 லட்சம் பேருக்கு நான் எப்படி இறைச்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே, இவங்களுக்கு நான் என்னால் இறைச்சி கொடுக்க முடியாதுயா, நான் என்ன செய்யன்னு அவன் இவங்க ஜனங்கள் எல்லாம் மோசிட்ட மன்றாட, மோசை ஆண்டவர்கிட்ட மன்றாட. ஆண்டவர் பார்த்தாரு, அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கேட்காருங்க இறைச்சி, நான் 1 மாதத்துக்கு கொடுக்கங்காரு. கரங்கள் தட்டுங்களேன். இங்கிருந்து 1 நாள் பிரயாண தூரம். எங்க? இந்த பக்கம் வடக்க. இங்கிருந்து 1 நாள் பிரயாண தூரம் மேற்க. இப்படி சமுக்கமா 2 முழ உயரத்துக்கு, 2 முழம்னா எவ்வளவு? 2 முழ உயரத்துக்கு காடை வந்து குமிஞ்சு கிடக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்போ எவ்வளோ இருந்திருக்கும்? எவ்வளோ நேரத்தில்? ஒரு சின்ன காற்றை ஆண்டவர் அனுப்பி அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? உங்களை திருப்திப்படுத்த முடியாது நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நொடி பொழுதுல ஒரு சாதாரண காட்டை அனுப்பி இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், இந்த பக்கம் 1 நாள் பிரயாண தூரம் சுற்றி, பாளையத்தை சுற்றி, பாளையம் எங்கும் 2 முழ உயரத்துக்கு நிப்பாட்டியிருக்காரு. அவங்க அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் தின்னு மூக்கோலியாக வர்றான். அந்த அளவுக்கு தெவிட்டு போக முடியாத கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். நீங்கள் என்ன விருப்பத்தோடு வந்திருக்கீங்களோ அந்த விருப்பத்தை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 2வதாக என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. விரும்புகிற காரியம் என்ன, எதிர்பார்த்திருக்கிற காரியம் என்ன? விருப்பம் என்பது அந்த நேரத்தில் வர்றது. ஆனால் எதிர்பார்த்திருக்கிறது 1 மாசமாக எதிர்பார்த்திருக்கலாம், 1 வருஷமாக எதிர்பார்த்திருக்கலாம். எனக்கு இந்த காரியம் கைகூடி வந்தால் நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க?
என் பிள்ளையுடைய திருமண காரியம், குழந்தை பாக்கியம், அல்லட்ட படிப்பு காரியம், நான் நல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க? எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தை, நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல. நெடுநாளாய் காத்திருக்கலாம், எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்போ இந்த போராட்டத்திலேருந்து, இந்த வியாதியிலேருந்து, இந்த சஞ்சலத்திலேருந்து, இந்த தவிப்பிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அவைகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி எந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கீங்களோ அவைகளை நிறைவேற்றுவார். மூன்றாவதாக, முதலாவது நீங்கள் விரும்புகிற காரியம், நீங்கள் விரும்புகிற காரியத்தில் இயேசு அற்புதம் செய்வார். ரெண்டாவது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில், என் பிஸ்னஸ் அப்படி இருக்கணும், என் தொழில் அப்படி இருக்கணும், என் வியாபாரம் அப்படி இருக்கணும், அல்லாட்டா என்னுடைய வேலை அப்படி இருக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்படி இருக்கணும், என்னுடைய எதிர்காலம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். அப்படியாய் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், முதல்ல மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ரெண்டாவது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்வார். மூன்றாவதாக, நீங்கள் எதிர்பார்த்திராத காரியத்திலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னொரு அற்புதத்தை செய்ய போறாரு. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க முடியாய், உன் இருதயம் பூரிக்க முடியாய், ஆச்சரியப்படும்படியாய் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை, எதிர்பார்த்திராத காரியத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு போறார். போயிட்டு இருக்கும்போது நாயின் என்ற ஒரு ஊருக்கு போறார். அங்கே வாசல், அந்த ஊர் வாசல் எல்கைக்கு போகிற வழியில் அங்கே இருந்து ஒரு கூட்டம் வருது. என்ன கூட்டம் வருது? ஒரு விதவையினுடைய மகன், வாலிப மகன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டுட்டு வர்றாங்க. ஒரு சவ ஊர்வலம். இந்த நாயின் ஊரில் இருக்கிற அந்த விதவை, ஏற்கனவே அவ விதவனா யாரு? கணவனை இழந்த கைம்பெண். ஏற்கனவே கணவனை இழந்து அவ வேதனையில் இருக்கா. இவளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதரவு இருந்தது, அதுதான் அந்த வாலிப பையன். அந்த வாலிப பையனால அவ நல்ல ஒரு ஆதரவோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாள். இப்போ அவளுக்கு ஆதரவாக இருந்த அந்த வாலிப பையனும் மரித்து போய்விட்டான். இப்போ ஏற்கனவே கணவனை இழந்து கைமெண்ணாக இருக்கிறார். அடுத்து ஆதரவாக இருந்த வாலிப பையனும் மரித்து போய்விட்டான். இவளுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அழுக, கண்ணீர், ஐயோ என்று சொல்லி தவித்து கொண்டிருந்திருப்பாள். ஒரு நாள் பூரா அந்த பிரேதத்தை வீட்டில் வச்சு அழுது இருந்திருக்கலாம். இப்போ பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு செல்றாங்க. இப்போ இவ நம்பிக்கை சுத்தமாக அத்து போச்சு. அம்மாவா இல்லையா? நம்பிக்கை இழந்து போய்விட்டாள். வாழ்க்கையில் இருக்கிற ஆதரவை இழந்து போய்விட்டாள். இப்பேற்பட்ட சூழலில் அங்கே இயேசு குறுக்கிடுறாரு. குறுக்கிட்டு போய்கொண்டிருந்த இந்த பாடையை தொட்டாரு. மரித்து போயிருந்த மகனை எழுப்பினாரு.
உட்கார்ந்து பேசினா அதை கொண்டு வந்து தாயிட்ட ஒப்படைச்சாரு. இவ கொஞ்சமாவது எதிர்பார்த்திருப்பாளா? எதிர்பார்த்திருப்பாளா? சொல்லுங்க. கொஞ்சமாவது எதிர்பார்த்திருப்பாளா? என் பையன் உயிரோடு எழும்புவான், என்கிட்ட வருவான், எதிர்பார்த்திருப்பாளா? ஐயா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு இருந்த ஒரு ஆதரவும் சொல்லி முடிஞ்சுது. நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி என் வாழ்க்கையில் இந்த நன்மை கிடைக்காது, இனி என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை வராது, இனி எனக்கு ஒரு வேலை கிடைக்காது, எனக்கு மேன்மை கிடைக்காது, எனக்கு சுகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு அதில் குறுக்கிட்டு அந்த முற்றுப்புள்ளியை கமாவா மாற்றி, இனிமேதான்பா உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப்படுது, இனிமேதான் உன் வாழ்க்கை துளிர்க்க போகுது, இனிமேதான் உன் வாழ்க்கையை உயர போகுது. உயிர்ப்பித்து கொடுத்ததும் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சமாவது எதிர்பார்த்தாளா? இல்லை. எதிர்பார்த்திராத நன்மைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீங்க கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்னொரு சமயத்தில் கூட லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துக்கு போறார். அங்கே ஆலயத்தில் இருந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது யாரை பார்க்காரு? ஒரு கூனியான மனுஷிய கூனியான மனுஷியை பார்க்கார். கூனியான ஒரு மனுஷியை பார்த்து அவளை கூப்பிடுறாரு. அவ எத்தனை வருஷமா கூனியா இருந்தா? 18 வருஷமா எங்க போயிட்டு இருந்தா? 18 வருஷமா ஆலயத்துக்கு தான் போயிட்டு இருந்தா. அவ நிலைமை எப்படி? கூனி தான். 18 வருஷமா கூனியாவே உள்ள போவா, கூனியாவே வெளியே போயிட்டு இருந்தா. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஆனா பாருங்க, அன்றைக்கு கூனியா உள்ள வந்தா, போகும்போது எப்படி போனா? எப்படி போனா? அவ எதிர்பார்த்திருப்பாளா? எதிர்பார்த்திருப்பாளா? 18 வருஷமா கூடியாவே வந்துட்டு இருந்தேன், இன்னைக்கும் கூடியா தான் போவேன்னு நினைச்சிட்டு போயிருந்திருப்பா. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பாராம போகும்போது எப்படி போனா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் உங்களை கூனியாக்கி கொண்டிருக்கலாம். பல வேதனைகள், சஞ்சலங்கள், கொஞ்சம் கூட வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, உங்க வாழ்க்கையில சிறந்து விளங்க முடியாதபடி பல விதமான சஞ்சலங்கள், தவிப்புகள், வியாதிகள், வேதனைகள், பிசாசின் ஆதிக்கங்கள் இன்றைக்கு உங்களை வாழ்க்கையில மேன்மை பெற்றுக்கொள்ள முடியாதபடி கூனியாக்கி கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். உங்களை விடுவித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. முதல்ல உங்க விருப்பத்தை நிறைவேற்ற போறாரு. ரெண்டாவது, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். மூன்றாவது, நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களையும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சரி, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நிறைய காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. அதுல 1-2 காரியத்தை மாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். சரியா? திரும்ப வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. சரி, பரிசுத்தம்னா சும்மா வெளியரங்கமாக நான் அது செய்யலை இது செய்வேன், அவன் கொலை பண்ணுறான், கொள்ளையடிக்கான், வேசித்தனம் பண்ணுறான், விபச்சாரம் பண்ணான், நாங்கள் அதெல்லாம் இல்லை, நம்ம அதெல்லாம் இல்லை. ஆனாலும் வேத வசனத்தின்படி நடக்கிறது தான் பரிசுத்தம். சரியா? வேத வசனத்தின்படி நடக்கிறது தான் பரிசுத்தம். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் முதல்ல நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது என்பது, பரிசுத்தமாய் நடக்கிறது என்பது ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறது.
ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறது. பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. கவனிங்க, இங்க இயேசு சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்றாரு, என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார். நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியால். நீங்க எப்பொழுது அவருக்கு பிரியமானதை செய்றீங்களா? எப்போதாவது செய்றீங்களா? எல்லாம் கவனிங்க. பரிசுத்தம் என்பது அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது. அவருக்கு பிரியமானது என்னது? வேதத்தில் ஏகப்பட்டது இருக்கு. அதில் ஒன்று அல்ல ரெண்டு காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, அவருக்கு பிரியமான காரியம் ஒழுக்கம். என்னது? ஒழுக்கம். அவருக்கு பிரியமானது ஒழுக்கம். ஆவிக்குரிய காரியத்தில் நிறைய இருக்கு, அதை நான் இப்போ சொல்லலை. முதல்ல சரீர பிரகாரமாக ஒழுக்கம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருளும் இருந்தது. ஆவியானவர், பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது. பூமியானது எப்படி இருந்தது? அதனால அந்த பூமியில என்ன இருந்தது? வெறுமை. நீ ஒழுங்கின்மையா இருந்தா உன் வாழ்க்கையில வெறுமை தான். ரெண்டாவது, இருள். நீ ஒழுங்கின்மையா இருந்தேன்னா இருள் தான். பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, அப்படியே அசைவாடி பார்ப்பாரு. இங்க இருள் காணப்படுது, வெறுமை இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு போயிடுவார், அசைவாடிட்டு போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இறங்கி கிரியை செய்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும். அவங்க வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா ஒழுங்கின்மையில மெயினான காரியம், ஆலயத்தின் ஆராதனைக்கு வருகிறதுல ஒழுக்க வேணும். ஆலய ஆராதனையில் வர்றதுல ஒழுக்க வேணும். ஆலயத்தின் நன்மையினால நீங்க திருப்தியாக்கப்படணும்னா ஆலயத்துக்கு வருகிறதுல ஒழுக்கம். பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, அதனால வெறுமை, இருள். நீ என்ன நொண்டி சாக்கும் சொல்ல முடியாது. 10 மணிக்கு 10 5 நிமிஷத்துக்கு பின்னால வர்றவங்களே 9:55 வர்றவங்க தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்னைக்கு சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ரெண்டாவது, இப்படி நம்ம தாமதமாய் வருகிறதுனால பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம். பிசாசு நம்மளை என்ன செய்ய வைக்கிறான்னா, நல்லா கவனிங்க, என்னோட திருப்பிக்கோங்க. மல்கியா புஸ்தகத்தை எடுங்க, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும், நல்லா கவனிங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்க தாமதமா வர்றதுனால நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவது மாத்திரம் இல்ல, ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறீங்க. ஆண்டவரை அசட்டை பண்றீங்க. ஸ்கூலுக்கு 10 மணி ஸ்கூலுக்கு 10:30 மணிக்கு போவீங்களா? போனா டீச்சர் என்ன செய்வாங்க?
வெளியே. ஏன்? டீச்சருக்கு பயந்து, ஹெச்எம்க்கு பயந்து. ஆமாவா இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறார் 9:55. நீ 10:30 மணிக்கு பைபிளும் கிடையாது கையில், பைபிள் இல்லாமல் செல்லு தான் கையில் வச்சுட்டு கொண்டு வர. ஆலயத்துக்கு வந்தால் பைபிள் கொண்டு வரணும். அப்போ 9:55 உட்கார்ந்துருக்கிற இயேசுவை 10:30 மணிக்கு வந்துட்டு நம்ம கனப்படுத்துகிறோமா, பயப்படுறோமா, அசட்டை பண்ணுறோமா? அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா அசட்டை அற்புதம் செய்வாரா? ஏன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை? நான் உங்களை தப்பாக சொல்ல வரல, உங்களை குற்றப்படுத்த வரல. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த ஆலயத்திலேருந்து நீங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்கே இல்லாமோ வந்து வர்றீங்க. நீங்கள் வர்றவங்க இந்த ஆசீர்வாதத்தை ஞாயிற்றுக்கிழமை வருகிற இந்த ஆலயத்தின் நன்மையினால நீங்கள் திருப்தியாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிசாசு சொல்லுவான், இந்த பாஸ்டர் சத்தம் போட்டால் பக்கத்தில் இன்னொரு சபை இருக்கு, அங்கே போகலாம். அவர் சத்தம் போட்டால் இன்னொரு இடத்துக்கு போகலாம். நீ எந்த பாஸ்டர்கிட்ட போனாலும் சரி, எல்லா பாஸ்டர்ட்டையும் இருக்கிற இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான் உன்னை பார்க்கிறாரு. உன்னுடைய ஒழுங்கின்மை, நீங்க வாழ்க்கையில ஏன் இருளு, ஏன் உன் வாழ்க்கையில வெறுமை? நானும் ஆலயத்துக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை தூரம் போறேன், ஏன் வெறுமை, ஏன் இருளு? ஒழுங்கின்மை. அல்லேலூயா. சரிப்படுத்திக்கலாமா? யாரெல்லாம் சரிப்படுத்திக் கொள்ள போறீங்க? நான் சரிப்படுத்திக் கொள்ள போறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே எந்த கூட்டத்துக்கு போனாலும் கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க. இதுதான் பிசாசு இன்றைக்கு நம்மை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறான், வெறுமையாக்கி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் ரகசியம், இதான் பேசிக். இது இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக முடியும். முதல்ல கர்த்தரை கனம் பண்ணி ஒழுங்கத்துக்கு வாங்க. ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமே சொல்லுது. அந்த 2ஆம் வசனத்தையே இன்னும் தாண்டி வரல. பிறகு எங்கே வெளிப்படுத்துகிற வர உள்ள ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது. சரியா? சரிப்படுத்திக்கோங்க. ரெண்டாவதாக ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? வாசிக்கலாம். எபேசியர், கர்த்தருக்கு பிரியமானது என்னது அப்படின்னு பார்த்தா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம். எபேசியர் 4:31-32. சகல விதமான கசப்பும், சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? அங்க என்ன சொல்றாரு? சகலமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு, அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடாது. கசப்பு இருந்தால் இயேசு இருப்பாரா? இதை கையில் வச்சுக்கோங்க. யாக்கோபு எடுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாயும் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இல்லாமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, அவ செத்தாலும் பேச மாட்டேன், அவ செத்தாலும் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். கசப்பான வைராக்கியம் வச்சிருந்தா பெருமை பாராட்டாத. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்குற வர்ற ஞானம் இல்லை, இந்த உலகத்துக்குரியது. லௌகிகனா உலகத்துக்குரியது.
ஜென்மம் ஜென்ம சுபாவத்துக்குரியது. அடுத்து பேய்த்தனத்துக்குரியது. இதயத்தில் வைராக்கியம், கசப்பான வைராக்கியம், கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, அகந்த, ஆணவம், மேட்டிமை அப்படின்னு சொல்லி பல காரியங்கள், விட்டு கொடுக்காம இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, மற்றவங்களை தூசிக்கிறது, அற்பமா என்றது, இப்படி பல காரியங்கள் உன் இதயத்துக்குள்ள இருக்கும் என்றால் உன் இதயத்துக்குள்ள ஆண்டவர் இல்லை, பேய் தான் இருக்கு. அதுதான் உன்னை வைராக்கியப்படுத்திட்டு இருக்கு. மற்றவங்களை மன்னிக்க விடாது, மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்த விடாது, மற்றவங்கள்ட்ட பாசமா இருக்க விடாது. இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். முதல்ல என்னது? யார் வாழ்க்கையில் ஒழுக்கம் வேணும்? யார் வாழ்க்கையில் ஒழுக்கம் வேணும்? என் வாழ்க்கையில். ரெண்டாவது, மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். கசப்பு, வைராக்கிய, விரோதம், கோபம் எல்லாத்தையும் எடுத்து போட்டணும். மூணாவது, கர்த்தர் விரும்புகிற காரியம் யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது அவை ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மூன்றாவது, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? முதல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறாரு. ரெண்டாவது, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். எல்லாரிடத்திலும் ஐக்கியமாக இருக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், எல்லாரிடத்திலும் பாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவது, தொழுவத்தில் இல்லாத ஆடுகள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? நீங்கள் மட்டும் ஆசீர்வாதமாக இருந்துட்டு போவதில்லை. ஏன்னா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அப்படி விருப்பம். அது நம்மேல் விழுந்த கடமை, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. அதை தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். நீ மட்டும் வந்து சும்மா ஆராதிச்சுட்டு போனா அது மாத்திரம் இல்லை. நீ வர்றதில் ஒழுக்கம் வேணும், நீ வர்றதில் பரிசுத்தம் வேணும். மூணாவது, ஆண்டவருடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்றணும். இதையா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில். இது இல்லாமல் சும்மா ஆண்டவரை ஆசீர்வதியும் அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா நம்ம கொஞ்சம் அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வேத வசனத்தின்படி நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எப்படியும் வாழ்கலாம் என்று சொல்லி வாழ்க்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒழுக்கம், அன்பு, மற்றவர்களை மன்னிப்பது, ஆண்டவருடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவது. இதையா கிறிஸ்தவ வாழ்க்கையின் பேசிக். இது இல்லாமல் நீங்கள் போயிட்டு எனக்கு ஆண்டவரே அதைத்தாரு இதைத்தாரு, நான் என் இஷ்டம் போல அலைவேன், அதைத்தாரு இதைத்தாரும். நோ, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவரை தேடு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் மாறு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் செயல்படு. நீ கேட்காமலே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீ விரும்புகிற காரியத்தை கொடுப்பார். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நீ எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை மகிழக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மத்தியில் அருமையான நம்முடைய தாசன் மூலமாக இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பேசிய வார்த்தைகள், எடுத்த உடன்படிக்கைகள் ஆண்டவரே பிள்ளைகள் கடைபிடிக்க, ஆண்டவரே அதற்கு தங்களை அர்ப்பணிக்க தொடர்ந்து அவர்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். செய்து கொடுத்த அருமையான நம்முடைய தாசனையும்
இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசுக்கு வளர்த்தியும் இப்போதும் மயில் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்து கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.